ஹலோ மக்களே, நம்ம கதையின் ஹீரோவை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோவின் பெயர் அபிமன்யு ஆரியன். மற்ற குழந்தைகளைப் போலவே அபிமன்யு அவனின் அம்மா மீதும் அவனின் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீதும் மிகவும் பாசமாயிருப்பான். துரு என்று ஓடி விளையாடிக் கொண்டு சேட்டைகள் செய்த வண்ணமாகவே இருப்பான். ஆனால் ஏன் என்று தெரியாமல் திடீரென ஒரு நாள் தனக்குள்ளேயே முடங்கி போக தொடங்கிவிட்டான். அவனின் தாய் மீரா அதற்கான காரணத்தை அறிய முற்பட எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டார். அவனின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட அவரால் பெற முடியவில்லை. அவனை அடித்தும் திட்டியும் பார்த்து விட்டார். கெஞ்சியும் கொஞ்சியும் பார்த்து விட்டார். எதற்குமே அபிமன்யு அசைவு கொடுக்கவே இல்லை. சரி, காலப்போக்கில் மாறுவான் என்று எண்ணிய அவரின் தாய்க்கு கிடைத்தது பெரும் ஏமாற்றம் மட்டுமே. நெடுநெடுவென வளர்ந்து தன் இளம் வயதை அடைந்த பிறகும் கூட அபிமன்யுவின் குணம் அப்படியேதான் இருக்கிறது. ஏதோ ஒரு இறுக்கத்துடனே வலம் வந்து கொண்டிருக்கிறான். இவனின் இந்த மாற்றத்திற்கான காரணம் மற்றவர்கள் யாருக்கும் தெரியாவிட்டாலும் இவனின் தாத்தா கிருஷ்ணமூர்த்திக்கு நன்கு தெரியும்.